எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இவ்ளோ காவல்துறையை குவிச்சிங்களே, இதே காவல்துறையை குவிச்சிருந்தா இத்தனை பெண் எத்தனை பெண் குழந்தைங்க லிஸ்டா பாருங்க, எவ்வளவு பெரிய லிஸ்ட். இது கடந்த மாதம் மட்டும், கடந்த 2-3 மாதங்கள் நடந்தது. அயனாவரத்துல ஒரு சின்ன குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனையை வழங்கிட்டாங்க. அண்ணா நகர்ல ஒரு சின்ன பெண் குழந்தை, அதே போல சென்னை பூக்கடையில ஒரு சிறுமி, வேலூர் அணைக்கட்டுல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி பர்கூர்ல ஒரு சிறுமி, அதுவும் NSS கேம்புக்கு போற குழந்தைங்களை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. திண்டுக்கல்ல பட்டிவீரன்பட்டியில, வடமதுரையில இன்னொரு பாலியல் வன்கொடுமை, புதுக்கோட்டையில கந்தர்வ கோட்டையில பாலியல் வன்கொடுமை, தஞ்சாவூர்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை, கள்ளக்குறிச்சியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இளம் விதவை, அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு அங்க அந்த சம்பவ இடத்திலே மரணம் அடைஞ்சிட்டாங்க, கொண்டு இருக்கிறாங்க. யாரு குற்றவாளின்னு கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. மதுரையில அங்கேயும் ஒரு கல்குளம் என்ற அந்த பகுதியில பாலியல் வன்கொடுமை, காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி. எங்க கிட்ட இன்னைக்கு ஒரு வந்திருக்கு பாருங்க அத்தனை லெட்டர்ஸ். நாங்க இந்த பெண்கள் எடுக்க பாலியல் வன்கொடுமைக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் இந்த போராட்டத்தை நடத்துறோம் தெரிஞ்ச உடனே வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரத்தோட அத்தனை லெட்டர் வீட்டுக்கு வருது. எல்லாமே எங்களுக்கு நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டாதான் எல்லாரும் போராடுவாங்களா? எங்களுக்காகவும் போராடுங்க அப்படின்னு திருவாரூர்ல இருந்து கல்லூரியில இருந்து அனுப்புறாங்க, எல்லா அரசு கல்லூரியில இருந்து அனுப்புறாங்க, எல்லா கல்லூரியில இருந்தும் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அனுப்புறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறோம்? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா தமிழ்நாட்டுல? அரசினுடைய நடவடிக்கை அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருது. இந்த விவகாரத்திலையும் அந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உடனடியாக 13 அம்ச திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது காவல்துறை, இந்த சுகாதாரத்துறைக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும். எப்படி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்படி அணுகிறதுன்றது கிளாஸ் எடுக்கணும். அவங்க பேரையும் இதையும் உடனே டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல வெளியில எல்லாம் விடக்கூடாது. இதெல்லாம் பாத்துக்கணும். அதே சமயம் எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்கணும். அது ஒண்ணு. அடுத்தது விரைவு நீதிமன்றங்கள், இந்த போக்சோ நீதிமன்றம் மாதிரி விரைவு நீதிமன்றங்கள் விரைவாக வாரத்துக்கு ஒரு கேஸ் எடுத்தான்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த கேஸை பத்தி விவாதிச்சு 3 மாதம் அல்லது 6 மாதத்திற்குள்ள கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதையெல்லாம் செஞ்சாலே பயம் ஒரு அடடா நம்ம பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வயது மூப்பிலே பாதி பேர் போயிடுறாங்க. அப்படி இருக்க கூடாது. அவங்க எப்ப தப்பு பண்ணாங்களோ உடனே அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு தண்டனை கிடைச்சா அவங்க கண்டிப்பா அடுத்தது பயப்படுவாங்கல்ல, ஐயோ திருப்பி பண்ணா மாட்டிக்குவோம். இப்ப திருப்பி அஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள திருப்பி கொண்டு போய் ஒரு கல்லூரி வளாகத்துல எப்படி நம்ம அனுமதிக்கலாம்? அவங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அவர்கள் மேல பெட்டி தெஃப்ட் இருக்குது, பெட்டி தெஃப்ட்னு சொல்றக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருக்கவங்கள கொண்டு போய் திருப்பி ஒரு கல்லூரி வளாகத்துல, மாணவிகள் இருக்கக்கூடிய வளாகத்திலயோ இந்த ஹாஸ்டல் போன்ற தங்கும் விடுதிகள்ல அருகில் அவங்க அனுமதிக்கலாமா? இந்த மாதிரி ரிப்பீட்டடா குற்றம் செய்கிறவர்களை, அடிக்கடி குற்றம் செய்பவர்கள் எல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சு முதல்ல அவங்களுக்கு உடனே தண்டனை வழங்க வேண்டும். ஒரு முறை தப்பு செஞ்சா கூட அவங்களை சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும்.